இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூர் டு ஒசூர் மெட்ரோ ரயில் சிஸ்டம் இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது, இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ, இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம கிருஷ்ணகிரி எம்பியான செல்லகுமார் அவர்கள் வந்து லோக்சபாவில் ஒரு கோரிக்கை விடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒசூரில் எங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஸோ மெட்ரோ ரயிலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் வந்தது. ஸோ அதனால் பப்ளிக்குடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்டும் வேணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் பண்ணாங்க, அப்ரூவல் பண்ணிட்டு இப்போது அது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மதுரை, திருச்சி, சேலம் இது மாதிரிலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட்ஸ் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த கண்டிஷனில் ஒசூர் வந்து நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா, நிறைய பீப்புள்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. மெயினாக பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இதனால் வந்து வீக்கெண்ட்லேயும் ஃபெஸ்டிவல் டைம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து டிராஃபிக் இஷ்யூ ஆகுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் செல்லகுமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவில் இந்த மாதிரி ஒசூர் டு பெங்களூர், அதாவது பொம்மச்சந்திரா வழியாக எங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் சிஸ்டம் வந்து வேணும், இது வந்து நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கை விடுறாரு. நம்மளுடைய இண்டஸ்ட்ரியெல்லாம் எவ்வளோ இருக்குது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விடுறாரு. ஸோ அதை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுது. அப்ரூவல் பண்ண உடனே என்ன பண்ணுறாரு நம்ம செல்லகுமார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம், நம்ம வந்து மேற்கொண்டு கர்நாடகா ஸ்டேட்டுக்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் சார் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கர்நாடகா சிஎம் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம 2 ஸ்டேட்லையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய விஷயங்க. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி லிங்க் இல்லை, அதாவது மெட்ரோவில் லிங்க் இல்லை. ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது, ஒரு மெட்ரோ ரயிலில் லிங்க் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம் இல்லை. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி சிஎம்ஆர்எல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணதே ஒரு பெரிய பிக் அச்சீவ்மெண்ட் நம்மளுடைய சைடில், நம்ம ஸ்டேட்டில். ஸோ அது வந்து நல்லா தான் போச்சு. ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து அவங்க சிஎம் கிட்ட நம்ம சொல்லிவிட்டு அவங்களும் அப்ரூவல் கொடுத்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாங்கள் எந்த ஒரு செலவையும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கர்நாடகா சிஎம் கூட ஏன் ஒத்துக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொம்மச்சந்திரா டு ஒசூர் இந்த மெட்ரோ ரயில் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 20.5 கிலோமீட்டர் வருது. இதில் வந்து 11.7 கிலோமீட்டர் வந்து கர்நாடகா பார்டரும், ரிமைனிங் இருக்கிற 8.8 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பார்டரும் வருது. ஸோ இதில் மெயினாக யூஸ்ஃபுல் வந்து கர்நாடகாவுக்கு தான். ஸோ ஓகே, நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு 2 ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு ஒசூருக்கு மெட்ரோ வந்தால் நம்மளுடைய இது வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி தான். ஸோ அதுக்கு நம்ம சுயம் அவங்களும் வந்து ஓகே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நவம்பர் கிட்ட வந்து சிஎம்ஆர்எல் வந்து ஒரு கோரிக்கை விடுறாங்க. ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அந்த சிஸ்டம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் வேணால் நாங்கள் பண்ணுறோம், ஓவராலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டுமே சேர்ந்து தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சிஎம்ஆர்எல் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுறது கூட அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு டாஸ்க் ரொம்ப பெருசு. அதை வந்து சிஎம்ஆர்எல் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், அது சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம் அந்த லிமிடெட் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதாவது 2 ஸ்டேட்டும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாமே ஓகே ஆகிட்டு டிசம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொள்கைகள்லாம் சைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு சிஎம்ஆர்எல் வந்து முன் வராங்க. அப்படி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டரை யாருக்குள்ளலாம், எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 15 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய பேர் வராங்க. அதில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாலாஜி ரயில் ரோடு சிஸ்டம் அப்படின்றவங்க வந்து 29.44 lakhsக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாங்க. அதுக்கும் நம்ம சிஎம்ஆர்எல் வந்து பாலாஜி ரயில் ரோடு சிஸ்டம் கிட்ட இன்க்ளூட் ஆகிட்டு 2 பேரும் பாண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ சைனும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, அதாவது பாலாஜி ரயில் ரோடு சிஸ்டம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா, நெக்ஸ்ட் 6 months வந்து நாங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிஎம்ஆர்எல் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரயில் ரோடு அதாவது இந்த ரயில்வே சிஸ்டம் வந்து அதாவது மெட்ரோ ரயில் வந்து எங்கே டு எங்கே வருதுன்னா பொம்மச்சந்திராலேருந்து ஒசூர் வருது. இதில் பொம்மச்சந்திராலேருந்து ஒசூர் வரத்துக்கு டிராஃபிக் உடைய சிஸ்டம் எவ்வளோ இருக்குது, டிராஃபிக் அந்த அனாலிசிஸ் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 30 yearsக்கு வந்து அந்த ஏரியாவில் எவ்வளோ டிராஃபிக் வரும்,
இது நம்ம இந்த மெட்ரோ ரயில் இல்லைன்னா நெக்ஸ்ட் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸையும் அந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு எந்த மாதிரி மெட்ரோ ஓகே, அதாவது மெட்ரோ ரயிலா, மெட்ரோ லைட்டா, இந்த ஏரியாவுக்கு எந்த ஒரு மெட்ரோ இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா வந்து இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்எல் கிட்ட ஒப்படைப்பாங்க. ஒப்படைச்சிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்எல் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு அவர் வந்து கர்நாடகா சிஎம் கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் பாண்டிங் பண்ணுவாங்க. என்னன்னா நெக்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போகும். ஸோ அந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை மொத்தமாகவே கர்நாடகா அரசும் செக் பண்ணுவாங்க, தமிழ்நாடு அரசும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் டெண்டர் யாருன்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுடைய எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லியிருக்காங்க சிஎம்ஆர்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2030 வந்து இது கம்ப்ளீட் ஆகும். இன்னும் வந்து 6 இயர்ஸான ப்ராஜெக்ட் வந்து இது நடக்கும். 2030 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ரோ ரயில் சிஸ்டம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரயில்வே சிஸ்டமில். ஸோ இந்த மெட்ரோ ரயில் மட்டும் பொம்மச்சந்திரா டு ஒசூர் அமைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒசூருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான் இந்த மாதிரி ஒரு மெட்ரோ ரயில் நம்ம ஒசூருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பீப்புள்ஸ் வந்து பயனடைவாங்க, கம்பெனிஸ் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படின்றது தெரியும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருக்குது, எலக்ட்ரிக்கல் வைஸாக அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இங்கே இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம். ஸோ வந்து இந்த மெட்ரோ ரயில் வந்து ரெடி ஆச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய நம்ம பயன்பாட்டுக்கு நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோட யூஸ்ஃபுல் டோட்டலாக வந்து தமிழ்நாட்டுக்கு தான் சேரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுக்கான ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி ஆனவுடனே அந்த டிஎம்ஆர் அப்புறம் வந்து 2 ஸ்டேட்டுக்கான அந்த சைன் பண்ணிவிட்டு யார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் ஃபர்தராக நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அன்டில் டாட்டா பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.